வணக்கம். நான் சலிமா கமால், சாராஸ் பொட்டிக் ஓனர். இப்போ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது இண்டோ வெஸ்டர்ன் ஃப்ராக். இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃப்ராக் போடுறது, ப்ளஸ் அது வெஸ்டர்னாகவும் தெரியணும், அதே சமயம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் டச் இருக்கணும், அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இண்டோ வெஸ்டர்ன் ஃப்ராக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லா மாதிரி பார்ட்டி வேர்க்கும் போடலாம், எஸ்பெஷலி பிரைட் கூட போடலாம். இந்த கலர் எப்படி இருக்குன்னா அது ஒரு மாதிரி சட்டிலான கலர், சீ க்ரீன் சொல்லுவோம். இதில் ஃபுல்லாக மேண்ட்ரின் நெக் கொடுத்துட்டு ஸ்லீவ்லெஸ் கொடுத்துருக்கோம். எதுக்கு ஸ்லீவ்லெஸ் கொடுத்துருக்கோன்னா நம்ம அந்த இண்டோ வெஸ்டர்ன் டச்சுக்காக நம்ம ஸ்லீவ்லெஸ் கொடுத்துருக்கோம். இந்த மேண்ட்ரின் நெக் யூஸ்வலியாக வைடு நல்லா லாங் நெக் இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும், நார்மலான நெக்குக்கும் சூட் ஆகும். ஸோ இந்த மெயின் இதில் எய்ம் ஜுவல்லரி எல்லாமே அழகாக இருக்கும். நம்ம ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஃப்ராக் போடும்போது நம்ம ஜுவல்லரியோடு போட்டோன்னா அவ்வளோ அதோட லுக் வேறு மாதிரி, ஏதோ ஒரு காக்ரா போட்ட மாதிரி அப்படி ஒரு லுக் இருக்கும். நம்ம அதுக்கு ஜுவல்லரி போடாமல் போடுறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஜுவல்லரிக்கு பதிலாக இங்கேருந்தே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக சீக்வென்ஸ் ஒர்க்கு ப்ளஸ் அந்த சின்ன சின்ன டியூப்ஸ் இருக்கும் பாருங்கள், அது செல்ஃப் கலர் டியூப்ஸ்லேயே போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சவ்ராஸ்கி ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு டச் கொடுக்குற இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலுக்காக டிசைனே நம்ம இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு மாற்றிருக்கோம். ஃப்ராக் கீழே நல்லா ஃப்ளாரியாக கொடுத்துருக்கோம். கீழே ஏன் பிளெயினாக கொடுத்துருக்கோன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரும்போது நமக்கு யூஸ்வலி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஃப்ராக் அப்படியே ஹெவியாக கொடுத்தோன்னா நம்ம ஆக்சுவலி அது ஃப்ராக் மாதிரி இருக்காது. மெயினாக பாருங்கள், நாங்கள் வெயிஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கனால அவங்க அந்த ஒர்க்கோட இது வெயிஸ்ட் வரைக்கும் இருக்கனால அந்த லுக்கு சூப்பராக இருக்கும். சிலருக்கு இங்கே அண்டர் பஸ்ட்டோ இல்லைனா எம்பையர் வெயிஸ்ட் அளவுக்கோ கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது ரொம்ப நல்லா அழகாக ஒரு அடலசன் கேர்ள் போடுறதுக்கோ இல்லைனா டீனேஜர்ஸ் போடுறதுக்கோ நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த கலர் காம்பினேஷன் எல்லாருக்கும் பொறுத்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதில் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக இண்டோ வெஸ்டர்ன்ஸ் லைட் ஷேட்ஸில் பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு பேக் சைடில் சின்ன வி மாதிரி கொடுத்துட்டு பேக் ஃபுல் ஜிப் கொடுத்துருக்கோம். ஸோ போடுறதுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் இருக்கும், அதே சமயம் ரிமூவ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு அவங்க வாக் பண்ணலாம், தே கேன் டான்ஸ் இட் வெல். டான்ஸுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க டான்ஸ் பண்ணும்போது கீழே ஃப்ளேர் நிறையா இருந்தால் கூட ஃப்ரீயாக இருக்கும். மோஸ்ட்லி பார்ட்டி வேர் இல்லைன்னா வெட்டிங்ஸ்க்கு இதுக்கெல்லாம் தாராளமாக போடலாம். சிம்பிளாக கேட்குற பிரைட்ஸ் கூட இது நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன மாதிரி அக்சசரிஸ் போடலாம், என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஹேர் ஸ்டைல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு லாங் ஃப்ரீ ஹேர் விட்டு போடலாம், இல்லைனா நம்ம நல்ல ஒரு ஜுவல்லரி பேஸ் அலங்காரம் பண்ணுற மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கும். பன்னில் அங்கங்கே சின்ன சின்ன மோட்டிஃப் மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ் வச்சுட்டு போட்டு அது மாதிரியும் போடலாம். ஸோ அதுவே இந்த ட்ரெஸ்ஸுக்கு அழகாக இருக்கும். இப்போ ஸ்லீவ்லெஸ்ங்கிறதுனால நம்ம ஸ்லீவ்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஸ்டோன் பேங்கிள், அப்புறம் அந்த மாதிரி ஒரு அழகான பேங்கிள்ஸ், அதாவது நம்ம ரெகுலர் பேங்கிள் கிடையாது, கடா பேங்கிள்லேயே ஸ்டோன் வச்செல்லாம் வரும், அதெல்லாம் இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி போடலாம். நெக் பீஸ் அவாய்ட் பண்ணிடலாம், ஏன்னா ஆல்ரெடி நெக்கில் ஒர்க் நல்லா கொடுத்துருக்கோம். ஸோ நெக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம காதுக்கு மட்டும் நல்லா பெரிய பேங்கிள் ஸ்டைல்லையோ இல்லைன்னா எலாங்கேட்டட் ஸ்டைலில் இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் போடணும். நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஃப்ராக் என்ன மாதிரி இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி ஆக்சசரிஸ் போடலாம், அதுக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு பார்த்தோம். வர எபிசோட்ஸில் மற்ற ஃப்ராக்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.